சிவபெருமானை போல் ஐந்தலை உடையவனாயிருந்த பிரம்மன் ஆதிகாலத்தில் யாம் படைக்கின்ற உயிர்களையே நாராயணன் காக்கின்றான், ஸ்ரீருத்ரர் அழிக்கின்றார். எனவே நானே கடவுள் என்று ஆணவம் கொண்டார். முனிவர்களும் தேவர்கள் எல்லாம் பார்த்து இந்த பிரம்மனுக்கு இந்த ஆணவம் கொள்ளாது என்று எண்ணி சிவபெருமானை முறையிட பொறுமையிழந்த ஈசனவன் உக்கிரமான ஆவேசம் கோல கொண்ட காலபைரவனாய் தோன்றி கரங்களில் சூலம், கபாலம், பாசம், உடுக்கை ஆகியவற்றை கொண்டு நாயை வாகனமாக, நாள் வேதத்தையே நாயாக்கி அந்த நாயையே வாகனமாக கொண்டு ஈசனவன் பிரம்மதேவன் முன்பு நின்று அவனுடைய ஆணவ தலையை கொய்து ஆணவம் அழிவுக்கு வடிவகுக்கும் என்ற உலகியல் பாடத்தை உலகத்திற்கெல்லாம் உணர்த்தி நின்றார். அவ்வாறு நின்ற ஈசன் காசிகாபுரி நின்று காடு மலை தனில் பறந்து பூசிக்கும் அன்பர் உள்ளத்திலே முந்தியிலே நின்று வேட்டை நாயோடு வலம் வந்து இந்த உலகத்தை காக்கக்கூடிய சேத்திரபாலகரும் ஆவார். அயில் மூவிலையேந்தி அகிலத்தை காத்து வரும் லாட பைரவன் ஜோதியை வழிபட்டு உய்வோமே. பைரவனாம் ஜோதியினை நாம் வழிபட்டு உய்வோமே. கால பைரவனாம் ஜோதியினை வழிபட்டு உய்வோமே. பைரவா 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 கால கால பைரவா கால கால பைரவா மகாகால பைரவா மகாகால பைரவா கால கால பைரவா கால கால பைரவா.
மகாகால பைரவா, ஏ மகாகால பைரவா,